வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இந்த வருஷத்து மகா சிவராத்திரி 2024 மார்ச் 8ஆம் தேதி வருது. இந்த மகா சிவராத்திரிக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு கூடி வந்திருக்கு. அதாவது அன்றைக்கி சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், ஸ்ரவண நட்சத்திரம், சுக்ர பிரதோஷம் வேறு, மகா சிவராத்திரி அப்படிங்கிற அந்த 5 சிறப்பு யோகங்களும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் இந்த மகா சிவராத்திரி ஒரு 300 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்புனால் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது. அதுவும் சுக்கிரவாரத்தில் பிரதோஷ தினத்தில் ஏற்பட்டிருக்கிறதுனால எல்லா விதமான பொருளாதார கஷ்டங்களும் விட்டு போகும். தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு எல்லாமே கூடி வரும். சிவராத்திரி அப்படின்னாலே, சிவ அப்படின்னாலே மோட்சம், மங்களம் அப்படின்னு அர்த்தம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால நமக்கு எல்லா மங்களங்களும் கிட்டும், மோட்சம் கிட்டும். இந்த 24 வருடம் ஒருத்தரால் சிவராத்திரி விரதத்தை தொடர்ந்து செய்ய முடிஞ்சால் அவங்களுடைய 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்ணப்ப நாயனாருக்கு இறைவன் ஆட்கொண்டு அருள் புரிஞ்சதும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான். காலனை எட்டி உதச்சி மார்க்கண்டேயரை காப்பாற்றி அருளின அந்த நாளும் இந்த சிவராத்திரி தான். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைச்சதும் இந்த சிவராத்திரி விரதம் இருந்ததுனால்தான். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சிவராத்திரியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வில்வார்ச்சனை பண்ணி பூஜை பண்ணணும். விரதம் இருக்கலாம். இல்லை நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் போய் அங்கே பூஜைகளில் கலந்துக்கலாம். இல்லை இந்த இரவு 8 மணிலேருந்து விடிக்கார்த்தால் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 கால பூஜையிலையும் தொடர்ந்து நம்மளால் பங்கேற்க முடியலனாலும் இரவில் 11:30லேருந்து 1 மணி வரைக்கும் லிங்கோத்பவ நேரம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பூஜையிலையாவது கலந்துக்கலாம். நம்ம அந்த கலந்துக்கிறதுனால எல்லா நன்மைகளும் ஏற்படும். மகா சிவராத்திரி இப்படி சயின்டிஃபிக்காகவும் நல்லது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதனால் இந்த அற்புதமான அமைப்பு இருக்கிற சிவராத்திரி அன்னைக்கு தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம சிவனுடைய நாமத்தை மனசில் வச்சு இறை சிந்தனை நிறைய அற்புதங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழணும் அப்படிங்கிறதுக்காக சிவனை பிரார்த்திப்போம். எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாழ்க வளமுடன். என்றும் என்றென்றும்.